வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா கிளர்க் வேலைவாய்ப்பு. அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்களா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் முதல்ல ஏதோ ஒரு பாடம் வரை நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதாவது 8ஆம் வகுப்பில் நீங்கள் அரசு பள்ளியிலையோ தனியார் பள்ளியிலையோ நீங்கள் படிச்சிருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அலுவலக உதவியாளர், எழுத்தர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டைப்ரைட்டிங், அதாவது தமிழ் இங்கிலீஷ் அப்பர் லோயர்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தகவல், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருப்போம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு மாவட்டமாக கிராமமாக பஞ்சாயத்து உதவியாளர் உட்பட இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கிராம உதவியாளர் உட்பட பஞ்சாயத்து உதவியாளர், யூனியன் ஆஃபீஸில் கிளர்க்கு, மோட்டர் ஆப்ரேட்டர், அலுவலக உதவியாளர், டைப்ரைட்டிங், எழுத்தர், இது போன்ற இன்னும் நிறைய விதமான வேலைவாய்ப்பு உங்களுடைய மாவட்டத்திலே கொட்டி கிடைக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு கொடுக்குறோம். தாராளமாக விண்ணப்பிச்சு வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஆட்கள் சேர்ப்பு 2025 8ஆம் வகுப்பு தேர்ச்சியா? உடனடியாக இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி உடற்தேர்வு கிடையாது, எழுத்து தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு மட்டுமே இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புக்கு அலுவலக உதவியாளர், எழுத்தர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், இது போன்ற பலவிதமான வேலைவாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. உடனடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் செய்து பாருங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்த பிறகு பார்ப்பது மிக மிக நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் மெக்கானிக்கலு, ஆய்வக உதவியாளர் மெக்கானிக்கலு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாருங்கள் ஆய்வக அதுமாரி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க பதிவு எழுத்தர், அலுவலக உதவியாளர், இதுமாரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்ஸ் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன தகுதி, நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்களா, என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும். அதே ஜூனியர் உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு. இதில் தட்டச்சருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும். தமிழ் மற்றும் ஆங்கில உயர்நிலை மூத்த வகுப்பு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் லோயர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இளநிலை வகுப்புக்கும் அதேமாரி தான், இளநிலை வகுப்புக்கும் அதேமாரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கன்னி தகுதி, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக தெரியுமா, அதாவது டைப்ரைட்டிங்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்லையாக இருக்கட்டும், எல்லாமே ஆன் ஆஃப், நெக்ஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் இதுமாரி ஒர்க் பண்ண தெரியுமா அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு வேலைவாய்ப்பு எடுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சமம், இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவாங்க. அதுதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க 10வது தட்டச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு எந்த வேலைவாய்ப்பு இருந்தாலும் கற்றுக்கலாம், போனதுக்கு பிறகு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு இதுமாரின்னு பண்ணிக்கலாம். உதவியாளராக இருக்கட்டும், ஹெல்ப்பராக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புமே அப்படி தான். ஆனால் இந்த டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறாங்க, சரளமாக சொல்லுவாங்க. அந்த சரளத்தை நீங்கள் எந்த ஒரு தண்டு தடையும் பட்டப்படன்னு அடித்து நவுத்தணும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் தட்டச்சர்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறதே இதுக்கு தான்.
இது எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. விண்ணப்பதாரர் தொழில்நுட்ப கல்வித்துறையில் வழங்கப்படும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினி நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். யார் வேண்டுமானாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் உடனடியாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. வயது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே விண்ணப்பிங்க. கிடைக்கலாம் அப்பாற்பட்டது. வேலைவாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் வந்து உடனடியாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி உடனடியாக விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான அப்டேட்கள் வந்து காத்துட்டு இருக்குது. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு உடனே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பதிவு எழுத்தர். இவங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும், அதேமாரி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஓகே. அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தாலும் ஓகே, இல்லை ஃபெயில் ஆகிருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அலுவலக உதவியாளர். இவங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது 8ஆம் வகுப்பு தேர்ச்சின்னா அவங்க எதை மீன் பண்ணி கேட்பாங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு இருக்கும்ல அதெல்லாம் கேட்பாங்க. சரி, மார்க் ஷீட்டு டிசிலாம் கேட்குறது ஓகே. பர்த் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா உங்களோட ஏஜ் கம்பேரிஷன் நடைபெறும். அதை வச்சு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கணக்குகள் போட்டு உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்ஸு, எஸ்சி ஏடபிள்யூ, டிடபிள்யூ, எஸ்டிஎஸ் விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 முதல் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிஏ, எஸ்சிஏஎஸ், டபிள்யூ, டிடபிள்யூ, எஸ்டிஎஸ் விண்ணப்பதாரர்கள் 18லேருந்து 37 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓபிசி, பிசிஎம் விண்ணப்பதாரர்கள் 18லேருந்து 34 வயசு வரைக்கும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இதில் மற்றவர்களுக்கு அதாவது எஸ்சிஎஸ், எஸ்சிஏஎஸ், எஸ்டிஎஸ், எம்பிசி, டிஎன்சிஎஸ், பிசி, ஓபிசிஎஸ், பிசிஎம் அல்லாத வேட்பாளர்கள் விண்ணப்பதாரர்கள் 18 வயது முதல் 32 வயது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே தகவல்கள் பரிமாற்றப்பட்டு உடனுக்குடனே தெரிவிக்கப்படும். அதேமாரி சம்பள விவரம். இவங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,500 ரூபா ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,500. எல்லாமே 19,500 தான். ஆய்வக உதவியாளராக இருக்கட்டும், திறன் ஆய்வகராக இருக்கட்டும், ஆய்வக உதவியாளர் எல்லாத்துக்குமே ஒரே சேலரி தான். என்ன அந்த பதிவு எழுத்தர் அந்த 10ஆம் வகுப்பு பாஸு ஃபெயிலு சொன்னோம்ல, அவங்களுக்கு மட்டும் 15,900லேருந்து 58,500 வரைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும். படிநிலை 1, 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது படிநிலை 2. அலுவலக உதவியாளருக்கும் அதே மாதிரியே தான் 57,700. நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகிய பட்டியல் நேரடி நேர்காணல். உங்களை வந்து நேரடியாக உட்கார வச்சு எல்லா விதமான தகவல்களுமே உங்களுக்கு வந்து கேதர் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆவணம் சரிபார்ப்பு, அதாவது 2 தான். நேர்முக தெரிவிப்பு நடைபெறும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ எல்லாம் நடைபெறும். உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினலாக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. இது விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்க சொல்லியிருக்காங்க. தேதி பார்த்துக்கோங்க. ஆன்லைனை பயன்படுத்தி மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கவும் அறிவிப்பு விவரங்களை கவனமாக படிக்கவும். விண்ணப்பிக்கும் இணைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை முழுவதும் நிரப்பி
தேவையான சான்றிதழ் நகல்களை இணைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஆஃப்லைன் தான் கிடையாது, ஆன்லைன் தான். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே நாங்கள் வந்து ரிப்ளை கொடுப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம். இந்த நொடியை கூட வெளியாகலாம். வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் அதோட லிங்க், ப்ரைவேட் லிங்க் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி வைத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கொடுக்குறோம். இதுமாரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். அன்றாட செய்திகளும் சரி, நியூஸ்களும் சரி, அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளும் சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.